Hi friends, welcome back to the channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய். சோ friend பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து நீங்க வந்து ரொம்ப நாளா இல்ல ரொம்ப வருஷமா வந்து கேட்டுட்டு இருந்தீங்க ஸ்கின் ஒயிட்னிங் டிப்ஸ் சொல்லுங்க பேபியோட ஸ்கின். ஏன்னா நிறைய பேர் வந்து அதாவது பிரெக்னன்சிலேருந்தே ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. இப்போ நியூலி ஆடட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. பாப்பா பறக்கும் போது டார்க்காக தான் இருந்தாங்க, கருப்பாக தானே இருந்தாங்க, எப்படி வந்து மாநிறமாக ஆனாங்க, எப்படி கொஞ்சம் கலர் வந்துச்சு, நீங்கள் என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க, ஏதாவது சீக்ரெட் இருக்கா சொல்லுங்கன்னு நிறைய ஏகப்பட்டது. இது வரைக்கும் நான் அதை ஷேர் பண்ணவே இல்லை. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து உண்மையை சரி ஓகே, இன்னைக்கு நம்ம உண்மையை சொல்ல போறோம். ஸோ நீங்க டைட்டில் பார்த்துருப்பீங்க ஸ்கின் ஒயிட்னிங் டிப்ஸ், இதெல்லாம் நான் சொல்றேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எண்ட்ல கண்டிப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரெக்னன்சிலேருந்து என்னோட பிரெக்னன்சி 2வது பிரெக்னன்சியில் நிறைய பேர் ஃபாலோ பண்றவங்க இருப்பீங்க. அண்ட் இப்போ நீங்க டே பை டே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால காமனாகவே நான் பேசிடுறேன், சரிங்களா? ஸோ நீங்கள் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, தம்ப்நெயிலில் ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க, ரியாவோட ஃபோட்டோ தான் அது, இந்த குட்டி பாப்பாவோட ஃபோட்டோ தான் பார்த்தீங்க. ஸோ இப்போ இந்த குட்டி பாப்பாவுக்கு 3 இயர்ஸ் 3 வயசு ஆயிடுச்சு. இப்போ ப்ரீகேஜியும் நம்ம சேர்த்தியாச்சு. நம்ம ஜூன்லேருந்து ஸ்கூலுக்கு போக போகிறாங்க இல்லை ரியா? ஸோ இதெல்லாமே என்னோட இப்போ ஒரு நிமிஷம். சரி எல்லாருக்கும் ஹாய் சொல்லி நீங்கள் போங்க, நான் பேசுகிறேன். ஓகே போங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், வீடியோஸ் மிஸ் ஆகாது, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி நான் வந்து ரியாக்கு வந்து என்னென்ன யூஸ் பண்ணேன், குளிக்க வைக்கிறதுக்காக என்னென்ன சோப்ஸு பவுடர், அதுக்கப்புறம் ஆஃப்டர் பாத் என்னென்ன குளிக்க வச்சதுக்கப்புறம் என்ன க்ரீம் யூஸ் பண்ணேன் அந்த ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி வீடியோ எண்ட்லேயும் இம்பார்ட்டன்ட் விஷயம் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நான் ரியாவை குளிக்க வைக்கிறதுக்கு வந்து சோப் வந்து போட்டு நல்லா வந்து குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பொடி யூஸ் பண்ணுவேன். ஸோ குளிக்க வைக்கிறதுக்கு செபாபெட் இல்லைனா செட்டாஃபில் 1 இயர் ரியா ஆகிற வரைக்கும் இந்த 2 தான் நான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுலேயும் செபாபெட் தான் அதிகமாக யூஸ் பண்ணது நான் சோப்பு, சரிங்களா? ஸோ இந்த செபாபெட் போட்டு நல்லா வந்து குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பொடி என்னென்ன யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது சொல்கிறேன். பொடி வந்து ஃபஸ்ட்டு வந்து நலங்கு மாவெல்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் குழந்தைங்களுக்கு. ஸோ அதே தான் இவளுக்கும் யூஸ் பண்ணேன். வந்து மேலே போடுறேங்க, நீங்கள் பாருங்கள். என்ன நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன், விலையும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ரியாக் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பச்சைப்பயிரும் கஸ்தூரி மஞ்சளும் வாங்கி அரைச்சி வச்சுக்கிட்டோம். ஆனால் வேர்கள் வெளியில் நாட்டு மருந்து கடையில் வாங்கினது வெட்டி வேறு, விளாமிச்சை வேறு, கிச்சிலி கிழங்கு, கோரைக்கிழங்கு, இந்த வேர்கள் எல்லாம் மட்டும் ஒரு 50 கிராம் வாங்கி இதையும் வந்து பவுட்ரு பண்ணி இது கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நான் யூஸ் பண்ணது. இந்த வேர்கள் விஷயமெல்லாம் எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி தான் தெரியும். ஸோ அவங்க சொன்னதையும் நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணோம். இந்த வீடியோலேயே நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த பொடியெல்லாம் நீங்கள் வந்து சேர்த்த போது ஆண் குழந்தைங்களா இருந்தால் நீங்கள் 6 மந்த்துக்கு மேலே அது யூஸ் பண்ண வேண்டாம். பெண் குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக ஏஜ் அட்டன் பண்ணுற வரைக்கும் கூட நீங்கள் இந்த பொடி வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க காம்ப்ளெக்ஷன்ஸ் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம், சரிங்களா? இது குழந்தைங்களுக்கு போட்டால் முடி ரோமங்கள் இருக்கும்ல குழந்தைங்களோட முகத்துல உடம்புல பல வந்து பெண் குழந்தைங்களாலும் ஆண் குழந்தைங்களுக்கும் நல்லாவே முடியோடவே பிறக்கிறாங்க. நிறைய குழந்தைங்களுக்கு பேபிக்கு ரியா பேபிக்கு வந்து நிறையவே முடி இருந்துச்சு, நல்லா முகத்துல நிறைய இருந்துச்சு. முதுகு, இந்த முதுகு ஏரியாலலாம் நல்லா அடர்த்தியாகவே இருந்துச்சுங்க பிறக்கும் போது. இது வந்து நம்ம போட போட என்ன ஆகும்னா முடி வந்து உதிர்ந்துரும். ஸோ முடி உதிரும் போது உங்களுக்கு வந்து ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் வந்து கருப்பாக பிறக்கும் போது இருந்தாங்க. ஆனால் முடி வந்து முகத்தில் இருக்கிற முடியெல்லாம் உதிர நம்ம வந்து குழந்தை வந்து கருப்பாக இருந்தவங்க கலராக தெரியுறாங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணதுங்க குளிக்க வைக்கிறதுக்கு. ஸோ சோப் போட்டு நம்ம குளிக்க வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த பொடியெல்லாம் போடணும். குளிக்க வச்சு முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் பாத் நான் என்னென்ன க்ரீம்ஸ் ரியாக் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா செபமெட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நிறைய நான் ஸ்கின் கேர் வீடியோஸ், பேபி ஸ்கின் கேர் வீடியோஸ் நிறையவே போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் பிளேலிஸ்ட்லையும் போய் பாருங்கள். ஏகப்பட்ட ஸ்கின் கேர் வீடியோஸ், ரொட்டீன் வீடியோஸ் எல்லாம் ஆஃப்டர் பாத் நிறைய ரியாவது போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே 1 இயர்க்கு நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா? ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வேற ப்ராடக்ட்ஸ். ஆனால் 1 இயர் வரைக்கும் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ 1 இயர் வரைக்கும் இதெல்லாம் அதை ஏன் அப்படிங்கிறது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், சரிங்களா? இது ரொம்ப லாங் வீடியோவாக போயிடும் அதனால. ஸோ வந்து 1 இயர்க்கு நான் யூஸ் பண்ணது ஃபேஷியல் க்ரீம் வந்து செபாமேடோட ஃபேஷியல் க்ரீம்னு ஒன்று வருது. ஸோ இவ்வளோ பெருசு தான் இருக்கும், அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு,
சரிங்களா. ஸோ அது யூஸ் பண்ணேன். அப்புறம் உடம்புக்கு வந்து செபமோட மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் யூஸ் பண்ணேன். பவுடருமே செபமெட் தான் ரொம்ப நல்லா சேஃபாக இருக்குது, மற்ற பவுடர்ஸ் விட சேஃபாக இருந்துச்சு. ஆனால் இப்போவும் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் 2 இயர்ஸ்லேருந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ரியாக்கு, ஸ்ரேயாக்கும் யூரியாக்கும் இப்போ சேம் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஆனால் பவுடர் மட்டும் செபமெட் மட்டும்தான் 2 பேருக்குமே யூஸ் பண்ணுறேன். அது ரொம்ப நல்லா இருக்குது சரிங்களா. அதனால் நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் அதில் இல்லாமல் இருக்குது, நல்லா சேஃபாகவும் இருக்குது. பட் ஆனால் நான் சொன்ன மாதிரி செபமெட், செட்டஃபில் எல்லாமே ஈக்குவல் ரேஞ்ச் தான் நம்ம ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது. ஓகே, ஸோ இதுதாங்க நான் யூஸ் பண்ணேன் பவுடர் அதெல்லாம் வச்சு. இதுதான் ஸ்கின் கேர். அண்ட் தென் நம்ம ஸ்கின் பிரைட்னிங் பற்றி பேசுகிறோம் இல்லைங்களா. நான் யூஸ் பண்ணது நீங்கள் எல்லாம் கேட்டிருந்தீங்க சீக்ரெட் என்னென்னு. இவ்வளோ தான் குளிக்க வைக்கிறதுக்கும் ஆஃப்டர் குளியலும் இதுதான் நான் க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன். அண்ட் தென் இன்டேக் வந்து நம்ம என்னென்னா 6 மாதத்துக்கு அப்புறம் சாலிட் ஃபுட்ஸ் நிறைய நம்ம பாப்பாக்கு கொடுக்க ஆரம்பிப்போம். அந்த டைமில் கேரட் ஸ்மாஷ் பண்ணி கொடுக்கறது, அதுக்கப்புறம் பீட்ரூட் ஜூஸ் வந்து ஒரு 2 ஸ்பூனோ இல்லை 3 ஸ்பூனோ ஜூஸ் வந்து நம்ம நல்லா மசிச்ச சாப்பாட்டில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ மெயினாக கேரட் அண்ட் பீட்ரூட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் ஆப்பிள் பியூரியும் கொடுக்கலாம் சரிங்களா. இந்த 3ம் வந்து நான் ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு வந்து காம்ப்ளெக்ஷன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ என்னதான் வெளியில் நம்ம ஸ்கின்னுக்கு என்ன 1008 ப்ராடக்ட்ஸ் என்ன இருந்தாலும், பெரியவங்களானாலும் சரி சின்னவங்களானாலும் சரி, நம்ம யூஸ் பண்ணாலும் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டும் அதில் மெயின் ரோல் வந்து ப்ளே பண்ணுது சரிங்களா. அதனால அதுவும் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பேபி ஃபுட்டு வந்து 6 மாதத்துக்கு மேலே நான் பாப்பாக்கு என்னென்ன கொடுத்தேன் அந்த மாதிரி அதுவும் போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பாப்பா எப்படி சாப்பிட்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கேரட் அண்ட் பீட்ரூட் மட்டும் நீங்கள் அதிகமாக அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் பீட்ரூட் வந்து டெய்லியும் கொடுக்க வேண்டாம், வாரத்துக்கு 3 நாள் நீங்கள் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. டெய்லியும் பீட்ரூட்டும் எடுத்துக்க கூடாது. கேரட் நீங்கள் டெய்லியும் ஒன்று சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஆனால் பீட்ரூட் வந்து நீங்கள் வந்து டெய்லியும் குழந்தைக்கு வந்து கொடுக்கக்கூடாது. இது ஒரு முக்கியமான விஷயம். யாருமே ஷேர் பண்ணியிருக்காங்களான்னு தெரியாது, நான் சொல்கிறேன். ஸோ இது ஏன் எதுக்குன்னு வேணால் நம்ம செப்பரேட் வீடியோவாக போடுவோம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்கின் பிரைட்னிங் நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்கன்னு கேட்கும்போது அதை மட்டும் இந்த வீடியோவில் கடகடன்னு சொல்லி முடிச்சுட்டு நான் என் பண்ணிக்கலான் இருக்கேன் சரிங்களா. நீங்கள் வேணும்னா கேளுங்க கமெண்ட்ஸில், அதெல்லாம் நம்ம செப்பரேட்டாக நம்ம வந்து டைட்டில் வச்சு போடலாம் ஓகேங்களா. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அக்கா வீடியோ லாங்காக போச்சு அப்படின்னு சொல்லி, அதனால தான். ஸோ இந்த ரெண்டு ஐட்டம்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆப்பிள் அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதுதான் நான் வந்து ரியாக்கு கொழியலுக்கு அப்புறம் ஆஃப்டர் பாத் க்ரீம்ஸ் ஆகட்டும் இல்லை ஃபுட்டில் வந்து நான் எடுத்துக்கிட்டது. நீங்கள் எல்லாம் கேட்ட மாதிரி நான் ரியா பேபிக்கு இவ்வளோ விஷயங்கள் தான் நான் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் கேட்டதுனால நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் உங்களுக்கு ஒன்று ஷேர் பண்ணுறேன், அதை கண்டிப்பாக பாருங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் வீடியோ ஸ்டார்டிங்லேயே. அது என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த குழந்தைங்க கருப்பாக இருக்காங்க வெள்ளையாக இருக்காங்கன்னு சொல்லி நிறைய அம்மாக்களுக்கு வந்து டென்ஷன். ஈவன் நானே வந்து நிறைய மெயில்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கேன். முன்னாடியெல்லாம் இந்த பேபி சீரியஸ் போடும்போது நம்ம எபிசோட்ஸ் நிறைய போட்டிருந்த போது ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இந்த கலர் பற்றி தான் எனக்கு வரும். இன்ஃபேக்ட் நானே இந்த கருப்பா குழந்தைங்க இருக்கிறத பற்றி நீங்கள் பேரண்ட்ஸ் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்கன்னு வித் ப்ரூஃப் நிறைய மெயில்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதை வச்சு நான் ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அது பார்க்கலினாலும் போய் பாருங்கள். இந்த குழந்தைங்க கலர் பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து ஜீன் தான் இதில் இம்பார்ட்டன்ட் ரோலுங்க. நிறைய பேர்த்துக்கு அது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு குழந்தை வந்து நல்ல கலராக இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து கருப்பாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த குழந்தை மட்டும் ஏன் கலராக இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், ஏன் அப்பாவோட ஜீனில் வரணும் இல்லை அம்மாவில். இப்போ அப்பா அம்மா 2 பேருமே கருப்பாக இருக்காங்களே, ஏன் இந்த குழந்தை மட்டும் கலராக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால், மேபி இந்த குழந்தையோட தாத்தா பாட்டியோ இல்லை கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ், அதாவது கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி எவ்வளோ ஜென்ரேஷன் முன்னாடி இருந்து கூட இந்த குழந்தைக்கு வந்து அந்த ஜீன் வந்து வரலாம். ஸோ அப்பா அம்மா மட்டும்தான் வரணும்னு இல்லை, இந்த குழந்தையோட தாத்தா பாட்டியோ இல்லை கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி இல்லை அவங்க அப்பா அம்மா இப்படி வந்து எவ்வளோ ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருந்து கூட இந்த குழந்தைக்கு வந்து அந்த ஜீனில் வந்து வரும். இது வந்து ஃபேக்ட், இதுதான் உண்மை. அதில் வந்து தெரியாமல் நிறைய பேர் வந்து இன்னமும் வரைக்கும் நிறையா கொஞ்சம் உள்ள கிராமங்களில் இன்னுமே வந்து எப்படிம்மா நீங்கள் வந்து இவங்க அப்பா அம்மா 2 பேருமே கருப்பாக தான் இருக்காங்க, ஈவன் தாத்தா பாட்டி கூட தான் கருப்பாக இருக்காங்க, எப்படி இந்த குழந்தை மட்டும் கலராக வந்துச்சு அப்படின்லாம் கூட நிறைய பேர் கேட்டு கஷ்டப்படுத்துவாங்களாம்மா. நிறைய நான் மெயில்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன், இந்த மாதிரி கஷ்டப்படுத்துனாங்க பேசின்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் வந்து தெரியாதவங்களுக்கும் கூட நீங்களும் கூட நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயங்கள்ல வந்து. ஸோ உண்மையான ஃபேக்டர் இதுதாங்க. இந்த குழந்தைங்களுக்கு வந்து முடி ஆகட்டும் கண்ணாகட்டும் இல்லை முடி கலர் சில பேருக்கு ப்ரௌன் கலர்ல வருது பார்த்தீங்களா, ஏன் சில குழந்தைங்களுக்கு வந்து இலை நிறைய கூட வருது, இதுவும் ஜீன் தான். அப்புறம் கண்ணு வந்து கேட்டைஸ் மாதிரி வரும்,
அண்ட் நம்ம ஸ்கின்னை நிர்ணயிக்கிறது இது எல்லாமே ஜீன் தான். நம்ம வந்து நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம பொடி போடுறோம், க்ரீம் போடுறோம், இது எல்லாமே போடுறோம். அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி, நான் யூஸ் பண்ண இந்த குழந்தை வந்து கலராக இருக்காங்க நம்ம நினச்சிக்கிறோம். ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வரும்போது ஓகே கலர் ஆகிறாங்க, நம்ம மேபி இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணனாலேயோ இல்லை இந்த பொடி யூஸ் பண்ணனாலேயோ தான் இந்த குழந்தை வந்து கலர் ஆகிருக்குன்னு நம்மளே கூட நினச்சிக்கலாம். சில டைம் நம்மள நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்போம், குழந்தைங்க வந்து பிறக்கும் போது கை காலெல்லாம் அப்படியே செவின்னு இருக்கும், பிங்கிஷாக இருக்கும், பார்க்குறக்கே அழகாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வளர வளர அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டே வர மாதிரி இருப்பாங்க சில குழந்தைங்க. அது இல்லை சில குழந்தைங்க அப்படியே அந்த கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும். அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளை குழந்தைங்கள பார்க்க வரவங்க சொல்லுவாங்க, ஏம்மா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாத, காது கலரை பாருங்க, காது கலரை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் குழந்தை வந்து வளரும் போது கலராக இருக்காங்களா கருப்பாக இருக்காங்களா. ஸோ காது கலர் வந்து கருப்பாக இருந்ததுன்னா குழந்தை வளரும் போது கருப்பாக வரும், சிகப்பாக இருந்ததுன்னா குழந்தை வந்து சிவப்பாக வரும் அப்படின்லாம் எனக்கும் நிறைய பேர் வந்து குழந்தைங்கள அப்போ அந்த ஸ்டேஜில் குழந்தை பிறந்தனையும் பார்க்க வரவங்க எல்லாமே எப்படி சொல்லுவாங்க. உங்களில் நிறைய பேர் அதை க்ராஸ் பண்ணி வந்திருப்பீங்க, வந்திருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் மித் அப்படிங்கிறத நான் சொல்லுவேங்க. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி மித் அப்படிங்கிற இதில் இருக்குது, அதில் இதுவும் தான். ஸோ குழந்தைங்க நான் ஃபைனலாக சொல்கிறேன், இந்த கலர் ஸ்கின் பிரைட்னிங் நான் டாபிக் மட்டும் பேசுகிறேன் சரிங்களா. ஸ்கின் பிரைட்னிங் இல்லை ஒயிட்னிங் இதுக்கெல்லாம் இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் எந்த பேபிக்கு வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்ஸும் மார்க்கெட்டில் விடலை. அப்படி விட்டுருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஏதாவது பார்த்தீங்கன்னா அதை நம்ப வேண்டான்னு நான் 100% நான் சொல்லுவேன். அப்படி எதுவுமே கிடையாது, எல்லாமே ஜீன் தான். அப்பா அம்மா அது அவங்களோட அப்பா அம்மா இல்லை கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ் எந்த ஒரு முன்னோர்கள் எந்த ஒரு ஜீன்லேருந்து வேணாலும் இந்த குழந்தைக்கு வந்து இந்த கலர்ஸ் வரலாம் சரிங்களா. இவ்வளோதான். அதே மாதிரி நீங்கள் வந்து குழந்தை கருப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க மேலே ட்ரை பண்ணி நீங்களும் கஷ்டப்பட்டு குழந்தைங்களையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். ஏன்னா நீங்களும் வந்து உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம அந்த குழந்தைங்க மேலே யூஸ் பண்ணி கலர் ஆகணும்னு சொல்லிட்டு செய்யும் போது அவங்களோட சைக்காலஜிக்கலி அவங்களோட மைண்டும் வந்து ரொம்ப பாதிக்கும். ஏன்னா அவங்க நார்மலாக இருந்தாலும் நம்ம சில விஷயங்கள் நம்ம கலர் ஆகணும்னு அவங்க அந்த பெரிய கொஞ்சம் வளர வளர நிறைய பேர் அந்த விஷயங்கள் எல்லாம் செய்வீங்க. அந்த மாதிரி நம்ம செய்யும் போது குழந்தைங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்க குழந்தை கூட கருப்பாக இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க ரொம்ப லோவாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதில் கருப்பாக இருந்தாலும் சரி கலராக இருந்தாலும் சரி நீ எப்போவுமே அழகுதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து அம்மா அப்பா தான் அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். நம்ம சின்ன வயசுலேருந்து அப்படி தான் நம்ம அந்த குழந்தைங்களை வந்து ஃபீட் பண்ணி வளர்க்கணும். 1 year வரைக்கும் ரியாவுக்கு இவ்வளோ தான் யூஸ் பண்ணேன். இப்போ வந்து சில விஷயங்கள் வந்து சில பொருட்கள் பேபி க்ரீம்ஸு ஸ்கின் கேர்லாம் ரொட்டீன்ஸ் வந்து ரியாக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். 1 year முடிஞ்சனையுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிட்டேன். அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணல, ஏன்னா டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசணும், அதுக்கு தகுந்த மாதிரி நான் பேசியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான விஷயம், இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் ஏதாவது பேசும்போது இல்லை கருப்பு சிவப்பு இல்லை சில டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது யாராவது மனசை நான் தெரிஞ்சோ தெரியாமலையோ ஏதாவது வந்து காயப்படுத்தியிருந்தா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ வீடியோ பர்பஸ் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த வீடியோவில் ஏதாவதும் பேசியிருப்போம். ஸோ எதுவுமே வந்து நீங்கள் மனசார எடுத்துக்காதீங்க சரிங்களா. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு இன்னுமே விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறனால தான் நான் உண்மையாக ஃபேக்ட் என்னமோ அதை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இது மேபி சில பேர்த்துக்கு பிடிச்சிருக்கலாம் பிடிக்காமையும் இருந்திருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை, இதுதான் ஃபேக்ட் சரிங்களா. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பை.